ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே மீண்டும் இந்த நேற்றோட நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு ஒரே விஷயம் தான். ஆனா 3 ஆங்கிள்ல அத நம்ம பார்க்க போகிறோம். ஆனா 3 விதமா நடந்திருக்கு. அதனால வாங்க என்ன விஷயம், எத பத்தின்றத நம்ம பார்க்கலாம். யூரோப்பியன் யூனியன் இத குறிச்சு நம்ம நெறைய செய்திகள் வெளியிட்டிருக்கிறோம். பல வருஷங்களுக்கு முன்பாக இருந்து ஏறக்குறைய 2008ல இருந்து இத பத்தின வீடியோக்கள்லாம் வெளியிட்டுட்டே வரோம். அதுல இந்த யூரோப்பியன் யூனியனை குறித்து இந்த 10 நாடுகள் கூட்டமைப்பு வெஸ்டர்ன் யூரோப்பியன் யூனியன்னு இருக்கும். இவர்களை குறித்து வேதாகமத்தில 13ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில, சமுத்திரத்தில ஒரு மிருகம் ஏறி வந்தது அப்படின்னு இருக்கும். இது இந்த மிருகம் அதாவது யூரோப்பியன் யூனியன் ஏறி வர்றது, உலகத்தில வந்து ஆட்சியை பிடிக்கிறத பத்தி சொல்லப்பட்டதான ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நடைபெறப் போகும், இப்படி நடக்கும் என்பது எல்லாமே ஆண்டவர் தெளிவா சொல்லியிருந்தாரு. இத நம்ம ஏற்கனவே விவரிச்சிருக்கிறோம். இப்போ அதுக்கான மிக முக்கியமான சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. முதலாவதாக, நீங்க இந்த கிரீன்லாந்து விஷயத்தில கவனிச்சுட்டே இருப்பீங்க. எல்லாருமே இத எப்படி எந்த ஆங்கிள்ல நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஆ ட்ரம்புக்கு நாடு பிடிக்கிற ஆசை. ஸோ, அந்த கிரீன்லாண்ட பிடிக்கணும், வெனின்சுலாவ பிடிக்கணும். இன்னும் அவருக்கு இருக்கு கனடாவும் தன்னோட கூட சேர்த்துக்கொள்ளணும். இப்படி நெறையா அவர் செஞ்சுட்டே இருக்கிறார். ஸோ, இப்போ அவர் அந்த கிரீன்லாண்ட பிடிக்க போறாரு. அந்த கிரீன்லாண்ட பிடிக்க விடாம ஐரோப்பா நாடுகள் தடுக்குது. இதுதான் நம்முடைய ஆங்கிள்ல இருக்கு. ஸோ, அவர் அங்க இருக்க வளங்கள எடுக்க பார்க்குறாரு. இதான் நம்ம பார்க்குறோம். இத நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல ஒரு மிக முக்கியமான விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யூரோப்பியன் யூனியன் எழும்பி மேல வருது. எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கூட்டமைப்பா வந்து இந்த அமெரிக்கா என்கிறதான வல்லரச அத பிடிக்க விடாதபடிக்கு தடுக்குது. இதுல பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கா பிரான்ஸ் அதிபரா இருக்கட்டும், இங்கிலாந்து பிரதமராக இருக்கட்டும், அத்தன பேருமே மிக ஆக்ரோஷமா எதிர்த்தாங்க. முடியாது, விடமாட்டோம். என்னனாலும் பார்த்துக்கலான்ற அளவுக்குலாம் வந்துட்டாங்க. ட்ரம்பும் மிரட்டிலாம் பார்த்தாரு. டாரிஃப் போடுவேன், அத போடுவேன், இத போடுவேன்னு. அசரதாவே இல்ல. ஆனால் இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த ஈரோப் என்கிறதான ஒரு அமைப்பு வலுப்பெற்றுக் கொண்டே வருகிறது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி யூரோப்பியன் யூனியன்ங்கிறதான வரும் அப்படின்னு சொன்னபோது, அதுக்கு மிலிட்டரியே இல்லைங்க. அதெல்லாம் வராதுங்கன்னு கிரிட்டிசைஸ் பண்ணவங்கலாம் கூட இருக்கிறாங்க. இன்னைக்கு யூரோப்பியன் யூனியன் ஹாட் டாபிக். அவங்க தான் அடுத்த வல்லரசா உருவாகுற இடத்துக்கு வந்துட்டாங்க. இன்னொரு விஷயத்தையும் சொல்லிட்டு இவங்க வல்லரசா எப்படி உருவாகுறாங்கங்கிறதுக்கு ஒரு ஒத்துமையை நான் உங்களுக்கு சொல்றேன். 2வது ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைய கவனிச்சுட்டே இருப்பீங்க. இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையில நேட்டோ நாடுகள் இந்த உக்ரைன பேக்கப் பண்ணுது. ஆனா, அதே நேரத்தில இந்த இஷ்யூல பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய சப்போர்ட் அதிகமாக எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனா, அமெரிக்கா இந்த ட்ரம்ப் வந்து விளாடிமிர் புதினோடு கூட நட்புல இருக்கிறதுனால, ரொம்ப ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்க மாட்டேங்கிறார். ஸோ, அதனால ஐரோப்பால இருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நமக்கு தனி ராணுவம் இருக்கணும். நம்ம செல்ஃப் சஸ்டெயின் பண்ணணும். நம்மளே நம்மள பாதுகாத்துக் கொள்ளணும். இந்த மாரி அமெரிக்காவ நம்பி ரொம்ப காலம் போகாது அப்படின்னு சொன்னாங்க. அப்பவே அவங்க மாற்று ராணுவத்த தயார் பண்றதுக்கு தேவையான நிதி உதவி எல்லாம் அமைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அது மட்டுமல்ல, இப்ப கிரீன்லாந்து இஷ்யூலயும் பார்த்தீங்கன்னா, இந்த நேட்டோ நாடுகளுடைய படைகள் போய் இறங்க தொடங்கிருச்சு அங்க. ஸோ, இப்ப அமெரிக்காவ அவர்கள் நம்ப தயாரா இல்ல. இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும், இப்போ நேட்டோ நாடுகளுடையதான செயலாளர், அவர் போய் ட்ரம்ப வந்து கொஞ்சம் கூல் பண்ணியிருக்கிறாரு. எதிர்காலத்தில இந்த கிரீன்லாந்துல உள்ள வளங்களையோ, அது எடுக்கிறதுக்கு நாங்க அத பேச்சுவார்த்தை நடக்கும். இப்படிலாம் ஏதோ ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. ஆனா, நேட்டோ நாடுகள் நாங்க நேற்று வரை எடுக்கிற வரைக்கும் வெளியரங்கமான அறிக்கை ஒண்ணும் வெளியிடல. ஆனா, இது ஒண்ணு உங்களுக்கு தெளிவா சொல்லுது. ஒரு சூப்பர் பவர் எழும்புது. எத வச்சு நீங்க இப்படி சொல்றீங்க அப்படின்னா, 2ண்ட் வேர்ல்ட் வார்க்கும் இதுக்கும் நல்ல ஒரு ஒத்துமைய கவனிச்சு பாருங்களேன். 2ண்ட் வேர்ல்ட் வார்ல மிகப்பெரியதான ஒரு பஞ்சம் ஒண்ணு உலகளாவிய வந்துச்சு. இப்ப இருக்கிற மாரியே அப்போ ஒரு காலம் வந்துச்சு. அதோட கூட ஹிட்லருடைய நாடு பிடிக்கிற ஆசை. பக்கத்து நாடுகளெல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சார். இப்ப ட்ரம்ப் பக்கத்து நாடுகளை எல்லாம் பிடிக்க ஆரம்பிக்கிறார். ஸோ, இப்போ அன்னைக்கு தான் ஹிட்லருக்கு பயந்து தான் எல்லாரும் ஒரு கூட்டமைப்பா மாறுனாங்க. இங்கிலாந்து, இவங்க எல்லாம் ருமேனியா, இவங்கலாம் அப்படி மாறத் தொடங்குனாங்க. அதான் 2ண்ட் வேர்ல்ட் வாராக மாறுச்சு. இப்ப 3ர்ட் வேர்ல்ட் வார் மாறுவதற்கான ஒரு இடம் உருவாகி இருக்கிறது. இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஐரோப்பாவுக்கு எதிராக ஒரு காரியம் நடக்கும்பொழுது, மீண்டும் ஒரு அடுத்த வல்லரசு உருவாகணும். இது முடியும்போது தான் அமெரிக்கா சூப்பர் பவரா உருவாச்சு 1943ல. இப்போ இதே மாரி ஒரு வார் ஸ்டார்ட் ஆகப் போகுது. ஒருவேளை இது அப்படியே ரஷ்யா, உக்ரைன் வாராக மாறி, அது அப்படியே ரஷ்யா, இஸ்ரேல் வாராக மாறும். அதுக்கு வாய்ப்பு இருக்கிறதா? அந்த காரியம் நடக்கிறதா? அப்படிங்கிறத தான் நாம இப்போ அடுத்ததுல பார்க்க போறோம். இப்ப நம்ம 2வது என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அமெரிக்காவும், இஸ்ரவேலும் 60க்கும் மேற்பட்ட இந்த பொது காரியங்கள் அதுலேருந்து வெளிய வந்திருக்கிறாங்க. இப்படி செய்யறதுக்கு என்ன காரணம்? இவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாங்க எங்க இஷ்டப்படி என்ன வேணா செய்யலாம். யுஎன் எங்கள கண்ட்ரோல் பண்ணாது. நாங்க என்ன வேணாலும் செய்யலாம். அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. ஸோ, அதனுடைய விளைவாக இப்ப ட்ரம்ப் வந்து யுஎன் சொல்றது எதையும் கேட்க மாட்டார். ஏன்னா, அவர் வித்ட்ரா பண்ணிக்கிட்டார். ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வரும்போதே அவர் யுஎன்ல வித்ட்ரா பண்ணணும், புது யுஎன் உருவாக்கணும் இப்படிலாம் பேசிக்கிட்டே இருந்தார். இப்போ எனக்கு வந்த பிறகு நல்லா கவனிச்சீங்கன்னா, யுஎன் கட்டடத்த இஸ்ரவேல்ல தரைமட்டமாக்கி இருக்கிறாங்க. எல்லாத்தையும் உடைச்சு. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த யுஎன் வந்து ஹமாஸுக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதோட இன்னொன்னு கவனிச்சு பாருங்க.
ட்ரம்ப் சொல்றாரு, யுஎன் ஒரு தேவையில்லாத இது. இது தன்னுடைய வல்லமைய அது இழந்துடுச்சு. இப்போ 3வது ஒரு சமாதான சபை உருவாகுது. 2008லேயே இத குறிச்சு தீர்க்க தரிசனமா கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் என்னன்னா, சமாதான சபைன்னு ஒண்ணு வரும்னு சொல்லி. இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் ஒண்ணு உருவாக்குறாரு. இப்போ இது ஒரு சமாதான சபை. இதோட வேலை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப ட்ரம்ப் ₹9,000 கோடி என்னமோ அதுக்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாரு. அவங்களோட சேர்றவங்க சேரலாம். யுஎன்ல சேர்ந்திருக்கவங்க எங்க கூட வந்து சேரலாம்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ, இப்போ இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியாது. ஆனால் உண்மையிலேயே 3வது யுஎன்னுக்கு பதிலாக ஒண்ணு வரும். ஃபர்ஸ்ட் லீக் ஆஃப் நேஷன்ஸ் ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார் முடியும்போது. 2வது யுனைட்டட் நேஷன்ஸ் செகண்ட் வேர்ல்ட் வார் முடியும்போது. இப்போ 3வது வரும்போது போர்ட் ஆஃப் பீஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஒருவேளை இதுவே அப்படியே எக்ஸிக்யூட் ஆகலாம். இல்லையா, இன்னொன்னு இதே மாரி ஒண்ணு கண்டிப்பாக வரும். இதுதான் ஐநா சபைக்கு மாற்றாக இருக்கும். இப்போ ஐநா சபை தன் வல்லமையை இழந்துகிட்டே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா மொத்தம் முடிவுக்கு வரப்போகிறது. இது நமக்கு என்ன சொல்லுது? 2வது இன்னொரு பக்கத்துல யூரோப்பியன் யூனியன் 3வது சமாதான சபை உருவாகுது. இப்ப எப்படி அமெரிக்கா யுஎன்னுக்கு அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்க தான் இருக்கு. ஃபுல் ஃபண்ட் அவங்க தான் பண்றாங்க இல்லையா? அதே மாதிரி இந்த 3வது சமாதான சபைக்கு யார் பண்ண போறான்னா, யூரோப்பியன் யூனியன் தான் ஃபண்ட் பண்ணும். அவங்களுடைய கண்ட்ரோல்ல தான் அது இருக்கும். அப்படி இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப யுஎன் இருக்கு. அப்படி இருக்கும். சரி, இப்ப ட்ரம்ப் தானே ஆரம்பிக்கிறாரு. அது எப்படி யூரோப்புக்கு வரும் அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஃபர்ஸ்ட் சமாதான சபையை பத்தி நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஆரம்பிச்சது லண்டன்ல. ஏன்னா அங்க வல்லரசாக அப்ப இருந்தது யாருன்னா லண்டன். ஆனா மாற்றப்பட்டது ஜெனீவாவுக்கு. இன்னைய வரைக்கும் நீங்க ஜெனீவா ஒப்பந்தம் அப்படின்னு ஒரு வேர்ட கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க இல்லையா? அந்த ஜெனீவாவுக்கு அது மாற்றப்பட்டது. அதே மாதிரி தான் இது எங்க வேணாலும் ஸ்தாபிக்கப்படும். ஆனா கொண்டு போகப்படுவது ரோமுக்கு போகும். யூரோப்பியன் யூனியனுக்குள்ள போகும். வசனத்தின்படி இது அங்க தான் போய் நிக்கணும். யூரோப்பியன் யூனியனுக்குள்ள 10 நாடுகள் கூட்டமைப்புக்குள்ள போய் நிக்கணும். இப்பவே யூரோப்பியன் ஹெட் குவார்ட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லக்சம்பர்க்ல இருக்கு. அப்புறம் ஸ்ட்ராஸ்பர்க்ல இருக்கு. இப்படி நெறைய இடத்துல இருக்கு. இப்படி எல்லாமே சேர்ந்து ஒன்றாக உருவாகுது. 2வது பகுதி யூரோப்பியன் யூனியன் ஏறி வருகிற மிருகம் 2வது பகுதிக்கு ரெடி ஆயிருச்சு. முதல் பகுதி முதல் வல்லரசு விழுது. அதுக்கு யாருக்காக விழுதுன்னா, யூரோப்பியன் யூனியன பயந்து. எப்படிங்க விழுதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இப்ப சொன்ன வார்த்தையிலிருந்து வாபஸ் வாங்கிருச்சு. டாரிஃப் எல்லாம் பேக் ஆயிருச்சு. ஆனா அவங்க சொன்னபடி கிரீன்லாண்டுக்குள்ள போகல. ஒரு சின்ன ராணுவத்த மட்டும் அமைக்கணும்னு கேட்கறாங்க. மத்தபடி எதுவுமே நடக்கல. ஸோ, முதல் வல்லரசு விழுது. 2வது வல்லரசு யூரோப்பியன் யூனியன் எழும்பி வருகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை சொன்ன மிருகம் ஏறி வருகிறது. இதோடு கூட 3வது ஒரு விஷயமும் நடக்குது. அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் எழும்பி வரும்பொழுது நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இவங்களுக்கு கிழக்கத்திய ராஜாக்கள் உதவி செய்வாங்கன்னு வேதம் எழுதுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரம் 12, 13 வசனத்துல நீங்க வாசிக்கும் பொழுது, 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத் என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழியை ஆயத்தம் பண்ணும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று அப்படின்னு இருக்கு. சூரியன் உதிக்கும் திசைனா கிழக்கு. கிழக்கு திசையிலிருந்து ராஜாக்கள் வந்து இந்த யூரோப்பியன் யூனியன் ஆன்டி கிரைஸ்டோட கவர்மெண்ட்டுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு இருக்கு. நல்லா கவனிச்சிங்கன்னா யூரோப்பியன் யூனியன் ஒப்பந்தங்களை போட்டிருக்கு. ஏற்கனவே அது 2011, 12லேயே அநேக ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி இருக்கிறது பல நாடுகளோடு கூட. நீங்க தானியேல் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும்போது 27ஆம் வசனத்துல அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கை உறுதிப்படுத்தி அப்படின்னு இருக்கு. அநேகருக்கு உடன்படிக்கை அதெல்லாம் போட்டாச்சு. ஏற்கனவே இருக்கு, ரெடியா இருக்கு. இப்போ கிழக்கத்திய ராஜாக்கள் வரணும். கிழக்குல இருந்து புத்திரர்கள் வரணும். இப்போ நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியன் கிரீன்லாண்ட்ல போய் இந்த காரியங்களை செய்யும்போது ஐரோப்பாவுக்கு சப்போர்ட்டா இறங்கின இன்னொரு நாடு யாருன்னு கேட்டீங்கன்னா சீனா. சீனா சொல்லுச்சு, அமெரிக்கா கிரீன்லாந்து பிடிக்கிறதுக்கு நாங்க ஒருக்கு மேல ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லுது. இந்த இஷ்யூல மட்டும் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, இந்த கிரீன்லாண்டை பிடிப்பதற்கு அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது இந்த யூரோப்பியன் யூனியனும் இந்த சைனாவும் என்று நாம் பார்க்கிறோம். அர்மேகதான் வார்ல இந்த சம்பவம் நடக்குது. எப்பன்னா நம்ம வாசிச்ச கிழக்கத்திய ராஜாக்கள் வராங்கன்னு இருக்கு இல்லையா? அன்னைக்கு ஆன்டி கிரைஸ்டுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இவங்க வராங்கன்னு பார்க்கிறோம். யூரோப்பியன் யூனியனுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு கிழக்குல இருந்து ராஜாக்கள் வரணும். அதோடைய ஒரு ரிசம்பிளன்ஸ் இப்ப நடக்குது. சைனா, கிரீன்லாந்து விஷயத்துல யூரோப்பியன் அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பகிரங்கமாக பூமிக்குள்ள வரும்பொழுது அவருக்கு எதிராக தான் இது நடக்கும். இந்த யுத்தம் நடக்கும். அப்போ நடக்க போறதுக்கு ஒரு சின்ன மாடல் மாதிரி இப்ப நடக்குது. 2வது கிழக்குல இன்னொரு நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. இந்தியாவோடு கூட வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய ஒப்பந்தத்தை யூரோப்பியன் யூனியன் போட்டிருக்கு. அதுக்கு பேரு மதர் ஆஃப் ஆல் டீல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. எல்லாத்தை பார்க்கிலும் தாயான ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க. இந்த தாய் இதுக்கு பின்னாடி இருக்கிற விஷயங்கள் இதெல்லாம் நம்ம நிறைய அலசி ஆராயலாம். நிறைய விஷயங்களுக்கு பின்னாடி போகலாம். ஆனா அங்க வேணாம். ஆனா கிழக்கிலிருந்து காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. சைனாவும் இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனுக்கு
கைகோக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு பக்கம் அமெரிக்கா விழுகிறது. இன்னொரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் எழும்பி வருகிறது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா, யூரோப்பியன் யூனியனுடையதான கிழக்கத்திய ராஜாக்கள்லாம் ஒண்ணா சேர்றாங்க. இது ஓவராலா ஒண்ணு என்ன சொல்லுதுன்னா, ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து ஏறி வருகிறது. அதாவது ஒரு சாம்ராஜ்யம் அடுத்ததாக ஏறி வருகிறது. நம் கண்களுக்கு முன்பாக தெரியுது. முந்தின சாம்ராஜ்யம் விழுகிறது. இந்த சாம்ராஜ்யத்தின் காலத்துல தான் நம்முடைய ஆண்டவர் நம்மை மீட்க வருவேன் என்று தெளிவா சொல்லி வச்சிருக்கிறார். பாழாக்கும் அருவருப்ப பத்திலாம் இருக்கு இல்லையா? நம் கண்களுக்கு முன்பாக மிக துல்லியமாக நாங்க ரொம்ப காலமா இது கடைசி காலம்னு சொல்லும்போது நெறைய பேருக்கு ஒரு சில விஷயங்கள சொல்லும்போது அதெல்லாம் இருக்காதுங்க அப்படின்னு சொல்றாங்க. துல்லியமா நடக்குது. நம் கண்களுக்கு முன்பாக வேதம் சொன்ன ஒவ்வொரு வசனமும் நிறைவேறுகிறது. கண்டிப்பாக நம்முடைய ஆண்டவர் நம்முடைய காலத்துல வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கிறது. நாம் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தப்படணும். அவ்வளவுதான் நம்ம செய்ய வேண்டியது. இனி இருக்கிறது அதுக்கான நேரங்கள் மட்டுமே. ஆயத்தப்படுவோம், ஆயத்தப்படுத்துவோம். வருகை தாமதிக்குமானால் இன்னொரு டேட் வரையில் சந்திப்போம். காட் பிளஸ் யூ.